குருபூசபுரியின் குருபூஜை விழா விடிய காலை 5 மணியிலிருந்து ஆரம்பித்து 39 தேவர்களும் கர்ண பகவான் பார்த்த சீரோடுமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சொன்னக்கோட்டை குருபூஜை விழாவினுடைய உச்ச நிகழ்ச்சியாக தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீட்டிற்கக்கூடிய திருச்செந்தூர் வகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சமமாக கருதப்படுகின்ற குருமார்கள் மந்திரங்கள் ஓத சரியான 6 மணி அளவில் குரு பூஜை விழா பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களும் தாய்மார்களும் வரிதாரர்களும் உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டு வருகிறோம். சரியாக 5:40 மணி ஆகிவிட்டது. 6 மணிக்கு சரியாக குறித்த நேரத்தில் சிறப்பான இந்த குரு பூஜை விழா 6 மணி அளவில் பூஜை ஆரம்பித்து தீராத நோயெல்லாம் தீர வேண்டும் என்றால் ஒரு அன்னதானம் நடத்தி வைக்கிறேன் என்று சொல்வார்கள். தனி மனிதனுக்கு உணவில்லை என ஜெயத்தினை அளித்தேன் என்று சொன்னான் பாரதி. அப்படிப்பட்ட ஒரு அன்னதான நிகழ்ச்சி வீரம் தெரிந்த சொந்தக்கோட்டை மண்ணில் இன்னும் சில நிமிட மணித்துறைகளில் குரு பூஜை விழா சீரோடு சிறப்போடுமாக நடைபெற இருக்கின்றது. ஆங்காக இருக்கக்கூடிய பொதுமக்களும் தாய்மார்களும் வரிதாரர்களும் உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பூஜை பண்ணணும் எப்படின்னா பூஜை பண்ணணும் படிக்கணும் பூஜை பண்ணணும். ஆமாம் ஆமாம் எப்படி அதான் எல்லா படப்பு போட்ட பிறகு போட்டோடனே நம்ம படிக்கணும். படித்த பிற்பாடு பூஜை பண்ண இல்லை அதுதான் நல்ல நேரம். வீரா லைவ்ல இருக்கா? வாயில வைக்கிறதுலாம் நல்ல நேரம். வீரா லைவ்ல இருக்கா? லைவ்ல இருக்கா? லைவ்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா போட்டோ பிடிக்க தரல ஐயா. அப்படியே கரெக்டா சொல்லிருக்கீங்களா? வீராங்க அவங்க அழகாக சாப்பாடு கையை முக்கல் 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்க்க முடியலப்பா. அவ்வளோதான். வீரா கீழே சென்சர் பண்ணும் போல இருக்கு. ரொம்ப தூக்கிட்டு முன்னாள் சமையல் மாஸ்டர் வராரு. ஆனால் நடந்து வராரு கம்பெனிட்டு இல்லையா? அப்படி பேசும்போது இடத்துல மழை இதுங்கிற காலத்தினால அங்கே மந்திரங்களோட இன்னும் சில நிமிட மணித்துறைகளில் பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே ஆங்காங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் தாய்மார்களும் வரிதாரர்களும் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரியா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. உடனடியாக குறித்த நேரத்தில் சரியான முறையில் பூஜை ஆரம்பிக்க வேண்டும். திருச்செந்தூர் வகையிலிருந்து ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் சமமாக கருதப்படுகின்ற குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மந்திரங்களோடு சரியாக 6 மணி அளவில் குரு பூஜை விழா சீரோடு சிறப்போடு நடைபெறவிருக்கின்றது. ஆகவே ஆங்காங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் தாய்மார்களும் வரிகாரர்களும் உடனடியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்து குருபூஜை பரிமாறத்திற்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க. நம்மளும் விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நடத்திக்கிட்டு இருக்காங்க முன்னோர்கள். இப்போ நம்ம அதில் கலந்துருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்னது? ஸ்பெஷல் இதில் வந்து நம்ம ஒரு மக்கள் சாப்பிட்டா வந்து ஒரு நோயும் வராதுங்கிறது. சூப்பர். வேற
முறுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இதில் வந்து முறுக்கு கொடுப்பாங்க. முறுக்கு பழம் காலத்து வந்து மறந்து காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தால் பழம் முறுக்கு எல்லாம் வந்து இதில் வந்து போடுவாங்க. உடம்பு சரியில்லாமல் வீட்டில் உடம்புக்கு ஞாபகம் போடுவாங்க. அதெல்லாம் மறைஞ்சிட்டு இப்போ இல்லை. சொல்லுங்க எல்லாம் சொல்லியாச்சு. சொல்லுங்க. இங்கே வந்து இந்த பணப்புச்சோறு சாப்பிட்றது ரொம்ப விசேஷம், நல்லது. உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் சரியாகும். எல்லாம் அந்த பாட்டிக்காக செய்கிறது. அந்த பாட்டி தான் நம்ம ஊரோட ஆரம்பம். இதுதான் ஊரோட மூடு. அந்த கும்கி படத்தில் சொல்லுவாங்களா, ஒரு மரத்தை கும்பிடுவாங்களா, அதே மாதிரி தான் இது. இந்த ஊரோட ஆரம்பமே இந்த புளிய மரம். கிண்டுறதை காட்டுங்க மெயினா. மெயின் சமையல் இந்த ஓட்டைக்கு பெருமையே இந்த அன்னதானம் தான். அப்படிதானே வீர சொல்லு. ஊருக்கு பெருமை இந்த அன்னதானம் தான். இந்த ஓட்டைக்கு அன்னதானம் என்ன? சுமார் எத்தனை பேருக்கு சமையல் பண்ணி வைப்பீங்க? வீர சிக்ஸனா எப்படி நாப்பை காமிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி சுமார் எத்தனை பேருக்கு சமைச்சு வச்சிருப்பீங்கிறத பற்றி சொல்லுங்க. இல்லை வாங்க அந்த பக்கம். ம் ஆரம்பிங்க. படப்படப்புல போடுறது களை தூடிக்கிட்டு இருக்கு. அவங்க முன்னாடி தெரியுது அப்படி எடுங்க. புது மாப்பிள்ளை சிக்கன் எடுங்க. நல்லா கவர்மெண்ட்ல நீதான் புது மாப்பிள்ள. கை காமிக்கிற மாதிரி எடுப்பா. அப்பதான் அப்படி எடுப்போம். பெரியப்பானுக்கு முடி எல்லா பட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வச்சோம். நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன நீ ரவுண்டா போடுற நான் தான் ரவுண்ட் போடுறேன். மண்டடிச்சிடாம டேய் கண்டிப்பா நீ தான் வின்னர். படி போடுங்க போடுங்க. படப்படவு 3 சரி 57 ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்கும். 57 கரெக்ட் தான். தேவன் சின்னியா குடும்பத்தின் பிரிவுடைய குடும்பத்தினுடைய பூஜை தாய்மார்கள் இந்த குழி அருகில் வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வச்சு தான் அமைச்சிட்டீங்க. சூடம் அங்கே இருக்கு, பத்தி அங்கே இருக்கு. அங்கே போகணும். கொஞ்சம் தெரியல. கொஞ்சம் வயரை கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். கொஞ்சம் கால் கொஞ்சம் மாற்றி விடுங்க பாப்போம். அங்கே வயரை கொஞ்சம் மாற்றி விடுங்க. போட்டு போட்டு பாட்டு இருங்க இருங்க. அம்மா அடிச்சது 6 மணி அடிச்சிட்டா.
குருவே போற்றி, குரு சொல்பொழின் தெய்வமே போற்றி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பலை போலும் எயிற்றனை நந்தின் மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரகா, குரு சாசாத் பரப்பரமக, தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் நிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குசபாசம் சூசுமம் கரும்பும் அங்கை சேத்தாளே, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்லெருக்கி வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாம நமச்சிவாயவே. உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இளதாய் கீழே பார்த்துக்கோங்க. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. மெய்யில் வெந்நீரும் இருகாதில் கவசம் விளங்குமலர் கையில் வெண் சூளம் இது பாசம் ஏந்தி கரிப நிறம் செய்யும் வலிமிசை ஏறியோட் கொள்ளும் சேவடியே வையம் துதிக்க வருவாய் நற்சொன்ன வைரவரே. வாழ்க வளமுடன். இன்னொருத்தரை படிக்கலாமா? கற்பூரம் வேணுமா? அம்மா ஒன்று வச்சிருக்கோம். சொல்லல கற்பூரம். கற்பூரம் நம்மளே எடுத்துட்டு தெரியுமா? சாப்பாடு இதெல்லாம் எடுங்க. இல்லைன்னா படப்பு இலைக்கு வச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம். அது தண்ணி இருக்குல்ல, தண்ணி இருக்குல்ல, சுத்துங்க. சரி இதெல்லாம் எடுத்துட வேண்டியதானே அவருக்கு வைங்க. அப்படி இங்கே கொண்டாங்க. மைக்கு உங்களுக்கு கொண்டு வரணும்ல, இங்கே வந்துச்சா? சாப்பாடு குழம்பு எல்லாம் இருக்குங்களா? ஆமாம், 3 இலை தண்ணி கிளாஸ்
இதில் வைங்க, இதில் வைங்க சித்தப்பா, வைங்க அது. ம் இன்னும் கொட்டாம தண்ணி இல்லையோ? இல்லப்பா கிளாஸ் வந்து ஊற்றுங்க. பாயசம் அப்புறம் ஊற்றுறோம். தண்ணியில் இருக்கு, தண்ணி இருக்கு. பாயசம் ஊற்றிடும். பாயசம் ஊற்றி பாயசம் ஊற்றி அப்படியா? கொஞ்சம் வாங்கிப்போம். அப்புறமா அந்த அதை சரி எல்லாம் எடுத்து சாப்பாடு வந்து கொஞ்சம் வாங்கிடுவோம். சாம்பார் என்ன படிச்சு முடிச்சவங்க கொஞ்சம் வாங்கிடுவோம். எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் வியாபாரம் எல்லாம் படித்து எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பார்த்து ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி 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 வாங்க நல்லா எந்த போது அப்படியே வாங்க வாங்க சாப்பிட அதில் சுற்றிருக்கான். சாப்பாடு இருக்கு முன்னாடி சுண்டங்கோட்டை ஊர் குரு பூஜை இது தர்மகாரியம். வீட்டு சில்லையோ குடும்ப சில்லையோ தொழில் சில்லையோ எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் குலதெய்வ வேண்டிக்கணும். ஐயா நல்லா வேண்டிக்கங்க. எல்லா மக்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும். என்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்குங்க. தொழில் முன்னேற்றம் வரும். எல்லாத்துக்கும் நோய் நொடியெல்லாம் அப்பாற்பட்டு எடுத்து இறக்கி கொடுப்பார். சுந்தரங்கோட்டை ஊர் பொதுமக்களுக்கும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு வச்சு தரமணி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்வேன். பண்ணவன் மலரடி பணிந்து வாக்குவாய் அன்னதானம் கொடுக்கும். அன்பர்களுக்கு அரிசி கிழக்கு தோட்டங்களுக்கு அருள்பொழிவாய் வாயும் மதுகனே ஈசன் மகனே ஒருகை முதல் தம்பியே உன்னைக்கால் நம்பியுடைய வாழ்த்தி வணங்குகிறேன். அறியாதல் வேதனையாகும் நிரந்தர செய்தலும் நீ அருளோடு தெளிக்கும் மற்றும் தந்திரம் பெற்ற தாய் ஆகியெல்லாம் செய்யும் நலம் தரும் தொல்லை நான் கண்டு கொண்டே. ஓம் நமோ நாராயணா. தேவா சிவனேற்ற செல்வா அம்பாவின் பாரா முகத்தை பார்த்து பாடி பரவி புகழ்ந்து மகிழ்ந்து விருப்பமுடன் அப்பா வாவா என்று அழைத்தால் இந்த அன்னதானம் கொடுத்த அன்பர்களுக்கு வாராகி இருக்க வழக்கு வந்த வடிவேல் முருகா வந்து தெய்வானை கனவா வருக. அருளும் அமுதே வருக. தாயும் எனக்கு அருளும் தந்தை இங்கே இல்லாதனம் ஆனம் தீர்த்து இமையால் கல்லா கலிவேலா கார்த்திகேயா உண்மையா திருமகனே மலை நாயகனே கண்ணின்று ஓதுவார் திருவன் மேலியன் அழகி சோழியன் அம்பலத்தின் ஆத்மா மல சிவமணி வாழ்த்தி வழங்கும்
அறநூல் சாஸ்திரம் மேன்மை அடைந்தவனாய் நாட்டுக்கு அதிபனாய் ஜோதியாய் சுருக்கமாய் சுருக்கத்தில் மண்ணினதும் ஆதியில் குரு அடைக்கலமே கங்கை முடிமே நடிந்து என் உள்ளமை போன்றதான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேலன் வெள்ளி சனி பாம்பு ஏறக்கூடிய ஆசலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அமர்ந்த பொன்னியா திருவடி மனத்தை வலுவாய் இருக்க வருந்தர வேண்டும் மையகத்தை துருவாக்கி இறங்கி இங்கிருந்த செந்திநாதன் பிரிக்கவே வாடி குறிக்கவே கொற்றவே சூடுமாறு கொண்டு நுழைக்கவே நாடி வரும் பக்தர்கள் விளையாகும் வேல் அழுக்குமே சமூகநாதன் திருக்கை வேல் வந்து நமக்கு அல்லது அறுத்து ஆனந்தமாக்கி எல்லைகள் வாசகமே திரு வாசகமே ஜோதியானவன் கற்றலை போற்றிலும் கலையை பாற்றிலும் நற்றலை யாவதே நமச்சிவாயுமே நாடு என்ன செய்யும் என்னை நாடி வந்த தோல் என்ன செய்யும் கரு கூற்றம் என்ன செய்யும் அந்த கதிரேசன் இரு காலும் தந்தையும் கடம்பும் தோளும் வேலும் மயிலும் இவருக்கு முன்னே வந்த யாடு முகம் வந்து ஈசனுடைய யாடுமொழி பேசும் முகம் வந்து கூறும் அடியாகவனை தீர்த்த முகம் வந்து குண்டூர் வேல் வாங்கி நீண்ட முகம் வந்து மாறுபட்ட சூரனை வளைத்த முகம் ஒன்று வள்ளிய மனமுடர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ எல்ல வேண்டும் ஆதி காவாய் இருந்தக்கால் ஆக்கும் பரமன் ஆறு முதலாய் பூக்கும் கடமா முருகா செந்திமக தேவகா நல்ல இழந்தால் இறங்கி எத்தனை அடியார்களுக்கும் பெற்றவள் பிறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று ஒரு மீது பிரியமளித்து மைந்தர் வேண்டும் மனமந்த தஞ்சம் என்று அடியார்களாம் தலைக்கியோட அருள் செய்வாய்க்கலாம் சிவனை இது சத்தியமனத்தில் முக்கியம் பெற்று முருகவேல் அருள் பெற்று முக்கியமாக கோட்டை ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து குரு பூஜை நடத்தி கொடுத்தது அன்னதானம் நடத்தி கொடுத்தது வந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து நடத்தி கொடுத்ததாண்டி குடும்பம் நடத்துக்காண்டி செய்யும் வெற்றிக்காண்டி குழந்தைகள் கல்வி செல்வதற்காண்டி உடல் ஆரோக்கியத்துக்காண்டி முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீய விளைவுக்காண்டி இந்த மூன்று அடியாருக்கு கொடுக்கப்படும் அன்னதானம் கர்ணதானம் புத்தகதானம் தானங்கள் யாராருக்கு பிரியுமா தூண்டுதை இனாருக்கு பிரியுமா கடமனுக்கு பிரியுமா ஆங்கிலேயருக்கு பிரியுமா ஐயப்பனுக்கு பிரியுமா வள்ளி தெய்வானுக்கு பிரியுமா மதுரை மீனாட்சி சொக்கநாத கண்ணாட பாட்டீஸ்வரன் திருக்கமொழி மாறி அம்மனுக்கு பிரியுமா பழனிசாமி கர்மசாமிக்கு பிரியுமா ஐயா பாலசாமி மாதசாமி ஆழ்மசாமி கேசி சாமி ஐயா வைகுண்ட நாராயணுக்கு பிரியுமா துளசிவாள் உத்தார் அம்மாவுக்கு பிரியுமா பாவங்களாம் முக்கியத்து பாவநாசர் அம்மாவுக்கு பிரியுமா எல்லோருடைய குடும்ப குல தெய்வத்துக்கு பிரியுமா எல்லோருடைய முன்னோர்களுக்கு பிரியுமா நட்சத்திரத்துக்கு பிரியுமா தாழ்வாருக்கு பிரியுமா சித்தர்களுக்கு பிரியுமா 3 நவக்கிரத்துக்கு பிரியுமா 33 இளவர்களுக்கு பிரியுமா 63 நாயமார்களுக்கு பிரியுமா 5 பாண்டிய பொருளுக்கு பிரியுமா இத்தனை ஒரு தெய்வத்தை நல்லா வந்து ஐயருடைய ஆச்சாரம் எல்லோருடைய குடும்பமும் போல் தலைத்து அதுக்கு போல் நெருங்கி முருகி போல் வந்து முருகப்பெருமாள் அருள் பெற்று எந்த மம்மனும் தங்கமமாய் நிறுத்தி வந்த காரியம்லாம் நிறைவேறி மண்ணை தொட்டாலும் பொன்னாலும் செய்யும் தொழில் வெற்றி குழந்தை கல்வி செல்வத்தை கொடுத்து நோயற்ற வாழும் முறையற்ற செல்வம் கொடுப்பாரு
ஆ சரி சரி பாதகரசாமி வரணும் இடமன் கடமன் வட்டி வந்து புத்தாளமா வரணும் ஐயா வைகுண்ட நாராயணசாமி வரணும் புத்தாளமான ஞானமூர்த்தி ஈஸ்வரன் வரணும் தீராத வினையெல்லாம் மாரியம்மா மாரியம்மா எத்தக்கியம்மா உப்புடாதியம்மா தேவாச்சியம்மா காமாட்சியம்மா பார்வதி அம்மா பச்சையம்மா தென்னாண்டி அம்மன் வரணும் எங்கண்ட சுப்பிரமணிய சாமி வரணும் எட்டுக்குடி வேளமன் வரணும் ஆதி ஐயா வைகுண்ட நாராயணசாமி வரணும் தீராத வினையெல்லாம் தீர்த்துப்படுத்தி ஐயா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி வந்து பேப்பர் உங்களுக்கு வரணும் சத்திவேல் ஐயனார் வரணும் வேலுச்சாமி வரணும் உடல மாயாண்டி வரணும் ஹைகோர்ட் மகாராஜா வரணும் குண்டுமலை சாஸ்தான் வந்து குடும்பத்தை காக்கணும் பிள்ளைகளை காக்கணும் எந்த நோய் புரிந்தாலும் தீராத முறைகளாக வந்தவனையும் வந்தவனையும் வருகின்றவனையும் கந்தா கதிர்வேலா கார்த்திகேயா உண்மையா பிரேமகனே மறை நாயகனே சரணம் வரணும் ஐயனார் வரணும் வேலுச்சாமி வரணும் உடல மாயாண்டி வரணும் ஹைகோர்ட் மகாராஜா வரணும் தீராத விலையெல்லாம் தேர்த்து கொடுத்து ஐயா திருத்தம் வரணும் மாயாண்டி வரணும் ஹைகோர்ட் மகாராஜா வரணும் காவல் தெய்வம்  மாரியம்மா எத்தக்கியம்மா புலாதியம்மா தேவாச்சியம்மா காமாட்சியம்மா பார்வதி அம்மா வரணும் பச்சையம்மா வரணும் செல்லாண்டி அம்மன் வரணும் எந்தெந்த சுவாமி சாமி நாளைக்கு படிக்கணும் முருகா ஆறுபடை எம்பெருமான் முருகன் வரணும் எங்கள் சுப்பிரமணிய சாமி வரணும் வள்ளி தெய்வானை வரணும் தீராத ஐயா வைகுண்ட நாராயணசாமி குடும்பத்தை காக்கணும் ஹலோ தங்கோலியும் மணியோசையும் முழங்க இதோ பூஜைகள். ஹலோ அன்னதானம் எல்லாரும் வரணும்